அன்பு என்பது ஒரு பிரபஞ்ச சக்தி. மகத்தான பிரபஞ்ச சக்திகளுள் அன்பு ஒன்றாகும். அது எதனையும் சாராது தானே இருப்பது. எதன் மூலம் அன்பு வெளிப்படுகின்றதோ அந்த பொருளிலே ஒட்டாமல் சுயேச்சையாக இயங்குவது அது. எங்கெல்லாம் வெளிப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதோ, எங்கெல்லாம் ஏற்புத்திறன் உள்ளதோ, எங்கெல்லாம் ஒரு விகாசம் உள்ளதோ, அங்கெல்லாம் அன்பு வெளிப்பாடுறுகிறது. நீ அன்பு என்று சொல்வதும் ஒரு தனிப்பட்டவரின் உணர்ச்சியாக அதனை நீ நினைப்பதும் உனது ஏற்புத்திறனின் அளவையே காட்டுகிறது. அந்த பிரபஞ்ச சக்தியை எந்த அளவுக்கு உன்னால் ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்த முடிகிறது என்பதையே அது காட்டுகிறது. அது ஒரு பிரபஞ்ச மகா சக்தியாக இருப்பதாலேயே ஒப்பற்ற உணர்வாற்றலாக உள்ளது. இந்த மண்ணுலகில்தான் மெய்மை கொண்டு வெளிப்பாடுற வேண்டும் என்பது அதனுடைய தேட்டம். தனக்குரிய கருவிகளை அது தானே தேர்ந்தெடுக்கிறது. மறுவினைக்கு தகுதி பெற்றவர்கள்பால் தனது அதிர்வுகளை புரிய வைக்கிறது. தனது இலக்கு என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக பாடுபடுகிறது. ஒரு கருவி தகுதியற்றதாக இருப்பின் அதை விட்டுவிட்டு வேறொன்றை நோக்கிச் செல்கிறது. தாங்கள் அன்பு வயப்பட்டதாக மக்கள் நினைக்கிறார்கள். அன்பு வந்தது, வளர்ந்தது, பின்பு வற்றிவிட்டதே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வேறு சிலர் நீண்ட காலம் அன்பை தக்க வைத்துக் கொள்ளும் தகுதி பெற்றிருப்பார்கள். அவர்கள்பால் அன்பு சற்று நீடித்து நிற்கும். இது தங்களுடைய சொந்த அனுபவம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் பிரபஞ்ச பேரன்பாகிய நித்திய கடலிலிருந்து எழும் ஓர் அலைதான் அது. அன்பு அண்டமளாவியது, நித்தியமானது. அது எப்போதும் தானாகவே வெளிப்பாடுறுவது. மாற்றில்லாத நறுஞ்சாறு அது. தெய்வ சக்தி அது. உலகிலே அன்பு திரிந்து காணப்படுவதன் காரணம் அதனுடைய கருவிகளின் இயல்பே. அன்பு வெளிப்படுவது மானிடப் பிறவிகளில் மட்டுமல்ல, அது எங்கும் நிறைந்தது. செடி கொடிகளிலும் அது ஊடுருவியுள்ளது. ஒருவேளை கல்லிலும் கூட இருக்கலாம். விலங்குகளிடம் அது இருப்பதை எளிதில் கண்டுவிடலாம். இந்த மாபெரும் சக்தி உருச்சிதைந்து காணப்படுவதன் காரணம் கருவிகளின் அறியாமையும் தன்னலமுமே. நித்திய சக்தியான அன்பு நசையும் ஆசையும் அற்றது. உடைமைப்படுத்திக் கொள்ளும் இயல்போ சுய அபிமானமோ அதனிடம் இல்லை. அதன் இயக்கம் தூய்மையானது. இறைவனுடன் ஜீவன் ஒன்றிணையும் அவா ஒன்றுதான் அதனுடையது. வேறு எதுவும் அதற்கு பொருட்டல்ல. தெய்வ அன்பு தன்னையே அளிப்பது, எதனையும் கேட்காதது. மானிடர்கள் அதை எப்படி உருமாற்றி விட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லத் தேவையில்லை. அதை ஓர் அருவருக்கத்தக்க உணர்ச்சியாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். எனினும் மனிதர்களிடம் அன்பு வெளிப்படும் போது முதல் ஸ்பரிசத்தில் அன்பின் தூய தன்மை வெளிப்படவே செய்கிறது. அன்பின் முதல் ஸ்பரிசத்தில் மனிதர்கள் தங்களை மறந்துவிடும் பண்பை பெறுகிறார்கள். அதன் தெய்வீக ஸ்பரிசம் அவர்களுக்குள் ஒப்பற்ற நயங்களையும் வனப்புகளையும் எழுப்புகிறது. ஆனால் நாளடைவில் அவர்களுடைய மானிடத்தன்மை மேலோங்குகிறது. கோரிக்கைகள் விடுக்கிறது. தான் கொடுத்ததற்கு மாற்று வேண்டுகிறது. தனது அற்ப திருப்திகளை மீண்டும் மீண்டும் அவாவுறுகிறது. இவ்வாறு அன்பின் தெய்வத்தன்மையை மாசுபடுத்தி விடுகிறது. உங்களிடம் தெய்வீக அன்பு வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் தெய்வீக அன்பை ஏற்கும் தகுதியை பெற வேண்டும். தெய்வீக அன்பின் இயற்பண்பை ஏற்கும் திறன் பெற்றவர்களே அதனை வெளிப்படுத்த முடியும். எந்த அளவுக்கு அவர்கள் அகம் திறந்து இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களால் தெய்வீக அன்பை அதன் இயற்பண்பு மாறாமல் வெளிப்படுத்த முடியும். கீழான மானிட உணர்ச்சிகளை கலக்குந்தோறும் அன்பு குறைப்பட்டதாகவே இருக்கும். அன்பின் உண்மைக்கும் உயர் பண்பிற்கும் உள்ளம் திறக்காதவர்களால் இறைவனை அணுகவே முடியாது. ஞான மார்க்கத்தில் செல்லும் சாதகர்கள் கூட மேலே முன்னேற விரும்பும்போது அன்பு மார்க்கத்தையே கடைபிடிக்கிறார்கள். 2 வழிகளும் ஒன்றே என்பதை அப்போது அவர்கள் காண்கிறார்கள். அறிவு, அதாவது ஞானம், தெய்வ ஐக்கியத்தின் ஒளியாகவும் அன்பு அறிவின் இதயமாகவுமே மிளிருகிறது. ஜீவன் யோக சாதனையில் முன்னேறி வருகையில் அன்பும் அறிவும் இரண்டர கலக்கும் கட்டமொன்று வரும். அப்போது
இரண்டிற்கும் வேற்றுமையே காண இயலாது. அன்பின் உண்மை நோக்கம். உணர்வு, அதாவது சைதன்யம், தனது மூலஸ்தானத்திலிருந்து பிரிந்ததும் உணர்விலியாக மாறியது. அப்போது அந்த மூலப்பொருள் அன்பெனும் தத்துவத்தை உருவாக்கியது. அந்த ஆழ்ந்த உணர்வின்மையிலிருந்து உணர்வை மீட்டு மீண்டும் தன் மூலப்பொருளுடன் தொடர்பு கொள்வதற்காக அன்பு இவ்வாறு உதித்தது. அன்பின் மையக்கருவே கவர்ந்திழுக்கும் பேராற்றலாகும். விழிப்பூட்டும் சக்தி அது. அதற்கு மறுவினையாக தன்னை அர்ப்பணம் செய்யும் பேரார்வம் ஒன்று எழுகிறது. இவ்வாறு ஒன்றிணையும் பேரார்வத்தின் இரு துருவங்களாக இவை அமைகின்றன. அகழியை இணைப்பதற்கு இதனினும் அருமையானது வேறு எதுவும் இல்லை. தனித்துவமடைந்த ஜீவன்களால் ஏற்பட்ட பிரிவினையாகிய பெரும் அகழியை இணைக்கும் பாலமாக இந்த அன்பு அமைகிறது. இதற்காகவே அன்பு படைக்கப்பட்டது. ஐக்கியமடைவதற்கு தடுக்க ஒண்ணாத பெரும் விசையாக அன்பு வெடித்து எழுந்தது. மானிட ஏக்கங்களுக்கும் தேடல்களுக்கும் பின்னே இருப்பது. இந்த உலகிலே இறைவனின் அன்பு வெளிப்பட்டது ஒரு மாபெரும் சுய பலியாகும். ஒப்பற்ற தன்னழிப்பு அது. இந்த சடவியலின் உணர்வின்மையிலே வந்திறங்கி அதனுள் மூழ்கிக் கரைவதற்கு அந்த திவ்ய சைதன்யம் திருவுளம் கொண்டது. உணர்வின்மையின் ஆழ் இருளிலிருந்து உணர்வு விழிப்புற வேண்டும் என்பதற்காக அது நிகழ்ந்தது. அதன் பின் மெல்ல மெல்ல ஓர் இறையாற்றல் அதனுள் எழுந்து இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தெய்வீக உணர்வும் தெய்வீக அன்பும் மிளரச் செய்யும். அந்த பேரன்பு, இந்த பரம பிரேமை தனது உன்னத இறைமையை விட்டு தனது தூய உணர்வையும் எல்லையற்ற பேரறிவையும் விட்டுவிட்டு உணர்வின்மையுடன் இணைவதற்கும் அறியாமையும் இருளும் மண்டிய உலகத்தில் வந்துறைவதற்கும் திருவுளம் கொண்டது. அப்படியும் இதனை அன்பு என்று எவரும் கூறுவதில்லை. ஏனெனில் இந்த அன்பிற்கு வெளிப்பூச்சு எதுவும் இல்லை. தான் செய்துள்ளதற்கு கைமாறு ஏதும் கேட்பதில்லை. அது இந்த மகத்தான தியாகத்தை பறைசாற்றுவதும் இல்லை. உலகிலே நிலவுகின்ற இந்த அன்பின் ஆற்றல் எப்போதும் தகுதியான பாத்திரங்களை தேடியவாறே இருக்கின்றது. இறைமை பண்பை ஏற்று அதனை வெளியிடவல்ல தகுதியான உணர்வுகளை அது தேடிய வண்ணம் இருக்கிறது. உயிர்களெல்லாம் அன்பை தேடி ஓடுவதற்கெல்லாம் காரணம், எல்லா இதயங்களிலும் தடுக்க ஒண்ணாத எழுச்சியும் உந்துதலும் தாபமும் இருப்பதன் காரணம், இவற்றின் பின்னே தெய்வீக அன்பின் ஒரு தூண்டுதல் இயங்கிக் கொண்டிருப்பதுதான். ஆயிரக்கணக்கான கருவிகளிடம் அது முயன்று பார்க்கிறது. பலமுறை தோல்வியும் அடைகிறது. ஆனால் இந்த இடையறாத ஸ்பரிசம் அந்த கருவிகளை ஓயாமல் பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறது. திடீரென ஒரு நாள் அவற்றுள் ஒரு விழிப்பு ஏற்படும். உண்மையான அன்பு செலுத்தவும் தன்னை அர்ப்பணம் செய்யும் திறனும் அப்போது ஏற்படும். அன்பு பரமனின் பேராற்றலாகும். சாசுவத சைதன்யம் அந்த ஆற்றலை உலகுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அந்த அமர பேருணர்வு தன்னிலிருந்தே அந்த ஆற்றலை அனுப்பி வைத்துள்ளது. இந்த உலகமும் இதில் வாழும் உயிர்களும் இறைவனிடமே திரும்பவும் வந்தடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆற்றலை இந்த இருண்ட உலகிற்கு அது அனுப்பி வைத்துள்ளது. இருளிலும் அறியாமையிலும் ஆழ்ந்துவிட்ட சட உலகம் இறைவனை மறந்துவிட்டது. அன்பு இந்த இருண்மையில் பிரவேசித்தது. இங்கே உறங்கிக் கிடந்தவற்றையெல்லாம் தட்டி எழுப்பியது. அடைத்து கிடந்த செவிகளை திறந்து மெல்ல குரல் கொடுத்து, ஒப்பரிய ஒன்று உள்ளது, அதை காண விழித்துக்கொள். வாழ்விற்கு அர்த்தமளிக்கும் ஒன்று உள்ளது, அதுதான் அன்பு என்றது. அன்பு ஏற்படுத்திய இந்த விழிப்பினால் இறைவன்பால் திரும்பச் செல்லும் சாத்தியக்கூறு உண்டாகியது. அன்பின் மூலமாக இந்த படைப்பு, இந்த சிருஷ்டி இறைவனை நோக்கி மேலெழுந்து செல்லலாயிற்று. இதற்கு மறுமொழியாக இறை அன்பும் இறை அருளும் படைப்பை நோக்கி கீழே இறங்கி வரலாயிற்று. இந்த பரிமாற்றம் நிகழ வேண்டும். பூமியும் பரமனும் இணைய வேண்டும். படைப்பினை நோக்கி இறைவனின் அன்பு பெருகி வர வேண்டும். படைப்பினின்று அன்புணர்ச்சி பொங்கி எழுந்து இறைவனை அடைய வேண்டும். அப்போதுதான் அன்பிற்கு அதனுடைய இயல்பான ஆற்றலும் தூய்மையான அழகும் இருக்க முடியும். இறை அன்பு இங்கே இறங்கி விழிப்பூட்டும் வரை
இந்த உலகம் உயிரற்ற சடமாகவே இருந்தது. உலகம் தனது ஆதி மூலத்தை தேடியவாறே அலைந்த வண்ணமே இருந்தது. வழி தெரியாமல் தடுமாறிய வண்ணம் தேடியவாறே இருந்து வந்தது. ஒரு குருடன் தான் கண்டறியாத ஒன்றை தேடுவது போல் இந்த சிருஷ்டியும் பாதையை தேடி அலைந்தது. தான் எதனை தேடுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் இங்கும் அங்கும் அலைந்தது. பின் இந்த சிருஷ்டி உச்சகட்டமாக ஓர் அன்பு வடிவத்தை கண்டடைந்தது. மானிட இனத்தின் தன்னலமற்ற தூய அன்பு என்பது ஒரு தாய்க்கு தனது சேயிடம் உள்ள கனிவின் வடிவத்தில் இருப்பதை உணர்ந்தது. மானிட இனம் இதனையும் விட உன்னதமான அன்பை தேடியது. அது எங்கு தேடுவது, அது எப்படி இருக்கும் என்பது பற்றிய எதையும் அது அறியவில்லை. அது என்னவென்பதையே அது அறியவில்லை. தெய்வ பிரேமையின் அனுபவம் மனிதனுக்கு ஏற்பட்டால், அந்த விழிப்பு வந்துவிட்டால், அந்த கணமே இது நாள் வரை தனது இதயம் எதற்காக ஏங்கி வந்தது என்பது அவனுக்கு புரிந்துவிடும். அன்றிலிருந்து ஆன்மாவின் ஆர்வம் உயிர்க்கத் தொடங்கிவிடும். உணர்வில் விழிப்பு மலரும். இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்ற தாபமும் உள்ளே கனலத் தொடங்கும். அஞ்ஞானத்தினால் உருவாகிய வடிவங்கள் அனைத்தும், அஞ்ஞானம் சுமத்திய உருத்திரிபுகள் எல்லாம் அந்த கணத்திலிருந்து மறையத் தொடங்கும். சிருஷ்டியில் இந்த மாற்றம் ஏற்பட்டவுடன், மனித உணர்வில் இந்த விழிப்பு ஏற்பட்டவுடன், அதன் குறி ஒரே ஒன்றாகத்தான் இருக்கும். இறை அன்பிற்கு தனது அன்பின் மூலம் விடையிறுப்பதொன்றே அதன் குறியாக இருக்கும். படைப்பில் இத்தகைய விழிப்பு தோன்றி இறைவனின் அன்பை ஏற்கும் திறன் அதற்கு உண்டான உடனே இறைவன் தனது அன்பையெல்லாம் தனது படைப்பின்பால் எல்லையற்று பொழியத் தொடங்குவான். இவ்வாறு இரு முனைகளும் இணையும். பரமாத்மாவும் படைக்கப்பட்ட சடவேலும் சேர்ந்ததும் இந்த தெய்வீக சங்கமம் முழுமை பெறும். இந்த சங்கமம் என்றும் மாறாத நிலையான சங்கமமாக ஆகிவிடும். எம்மனே, நின் அருளால் நான் முற்றிலும் மாறி தெய்வீக அன்பின் அக்னி குண்டமாக ஆகிவிட்டால், நினது சனாதனமான உண்மையின் முதல் வெளிப்பாடும் மிக உயர்ந்த வெளிப்பாடுமாக இருக்கின்ற அன்பாக ஒரே சமயத்தில் இவ்வுலகில் நினது உண்மையின் மிக பூரணமான விளக்கமாகவும், வழி தவறிச் சென்றுவிட்ட மனித உணர்வு மீண்டும் அதை அடைவதற்குரிய மிக நேரான பாதையாக உள்ளதுமான அன்பாக ஆகிவிட்டால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியடைவேன் என்று நீ அறிவாய்.